விவசாயிகளை கண்ணீர் விட வைத்திருக்கும் கபட நாடக ஆட்சியாக திமுக ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக தாவேக தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா சாடியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நெல் கொள்முதல் நிலையங்களில் எடை போடவும், மூட்டைகளாக பிரிக்கவும், நெல்லை ஏற்ற இறக்க என அனைத்து பணிகளுக்கும் விவசாயிகள் லஞ்சம் கொடுக்க வேண்டியிருப்பதாக தெரிவித்துள்ளார். வேறு வழியில்லாமல் லஞ்சமும் கொடுத்து விற்பனை செய்த நெல்லுக்குரிய பணத்தை கேட்டு 3 மாதங்களாக விவசாயிகள் போராடி கொண்டிருப்பதாக ஆதவ் அர்ஜுனா குறிப்பிட்டுள்ளார். 811 கோடி ரூபாயில் நெல்லை கொள்முதல் செய்துவிட்டு அந்த பணத்தை பெற்றுத்தராமல் 3 மாதங்களுக்கும் மேலாக விவசாயிகளை தமிழக அரசு இழுத்தடித்துக் கொண்டிருப்பதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். பாதிக்கப்பட்ட விவசாயிகள் மீது திமுக அரசு அதிகார மமதையில் அடக்குமுறைகளை ஏவுவதாக குற்றம் சாட்டியுள்ள ஆதவ் அர்ஜுனா, விவசாயிகளை கண்ணீர் விட வைத்திருக்கும் கபட நாடக ஆட்சிக்குத்தான் திமுக ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் அவர் சாடியுள்ளார்.